பட்டாசை போடுவானுங்க, வாழ்க வாழ்க வாழ்கன்னு வானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரும் ஒரு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துவாங்க. யார்? இந்த நல்லவர்கள், திமுக அதிமுக சொல்கிறேன். நான் திமுகன்னு சொல்லுங்க, அதிமுக தான் சொல்கிறேன். அப்படின்னா இங்கே மாவட்ட செயலாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர் இங்கே வந்து பேசிட்டு போகும்போது அவர் யாருன்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரிங்க. இங்கே நாங்கள் பேசுனா எதை பேசுவோமோ நாங்கள் அதை தான் பேசிட்டு போவோம். மற்றவங்க மாதிரி அதிமுகவை பேசுகிற மாதிரி திமுக பேசுறது, திமுக பற்றி அதிமுக பேசுறது, இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க அந்த குடும்ப சண்டை இவங்களுக்குள்ள போட்டுப்பானுங்க. ஏன்னா மாற்றி மாற்றி 6 வருஷமாக ஆண்டானுங்களே. ஏன்னா இவனுங்க அதிமுக சரி திமுக சரி, இன்னைக்கு பொருளாதாரத்திலும் சரி அடிப்படை கல்வியிலும் சரி எல்லாத்தையும் உயர்த்தி நட்டமா நிப்பாட்டி வச்சிட்டாங்களே. அதனால நான் சொல்கிறேன், ஏன்னா எங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க எல்லா பேரும் ஒரு ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு இருப்போம். காரணம் என்னன்னா எங்களுக்கு வகுத்து கொடுத்த எங்களை வழிநடத்தி செல்ற எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் ஒரு வழியில வந்த நாங்கள் சரியாக மக்களுக்கான தேவையை, அதாவது நாங்கள் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்ய வந்தோம்னா சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அடுக்குமொழியில் பேசுறது, இந்த எங்கள் ஐயா இடிமோஸ் ஐயா மாதிரி ஒரு பெரும் பேச்சாளர் நான் கிடையாது. நாங்கள் சும்மா ஒரு கட்சியோட ஒரு தொண்டர் தான். நாங்கள்லாம் தொண்டர் சொல்றோட கட்சியோட போராளிகள். நாங்கள் இப்போ 60 வருஷமாக நீங்கள் தொடர்ச்சியாக திமுக அதிமுக வாக்கு செலுத்திருக்கீங்க. வாக்கு செலுத்தி எதை கண்டுட்டீங்க, எதை நீங்கள் முன்னேறிட்டீங்கன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம இந்த ஏரியா மணலி நியூட்டன்ல நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், பன்னீர் என்றவன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மணலில் இருக்கிற மக்கள் எல்லாம் முட்டாள் மக்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் ரெட்டேரி குளத்தில் இருக்கிற வந்து இங்கே வந்து ஒருத்தர் மணலி மக்கள் வந்து முட்டாள்னு சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ எப்படி பாருங்க, நான் வந்து இங்கே நிற்கும் போது அது தெரியாதனமா நான் பேசிட்டு வச்சுங்க, என்ன தெரியுமா பண்ணுவீங்க? என் சட்டையை பிடிச்ச நீ யாருடா, எங்கேந்திரா வந்த, நீ யார், எந்த ஊரில் வந்து எந்த ஏரியா வந்து நீ பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் மக்கள் ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ யாருன்னு என்ன பண்ணுவீங்க? அடிச்சு வட்டுவீங்க. அப்போ என்னன்னா, இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்டங்க 60 வருஷமாக இந்த நிலத்தில் தமிழனை தவிர மற்ற எல்லாமே நான் இருக்கான். அப்போ ஏன் இந்த கேள்வி மட்டும் ஏன் மக்கள்கிட்ட ஏன் வரல? என்ன காரணம்? அது புரிஞ்சுக்கணும் இல்லை. இப்போ நம்ம பகுத்தறிவாக நம்ம யோசிக்கணும் எப்பவுமே. இப்போ எங்கள் ஐயா மாவட்ட செயலர், எங்கள் ஐயா ஏழுமலை தவறு செஞ்சாலும் கேட்போம். என்னன்னா அந்த சுதந்திரம் எங்கள் கட்சியில் முழுக்கமே இருக்கு. அப்போ என்னன்னா இந்த மக்கள் 60 வருஷமாக திட்டமிட்டு ஏமாற்றி கொளுத்து போய் சம்பாரிச்சு உட்காந்துருக்கானுங்க. யாரு? இந்த திமுக அதிமுக. அதாவது இப்போ ஒருத்தர் கூட கத்துறது பார்த்தீங்கன்னா, அது எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், உள்ளுக்குள்ள வந்து இந்த கருணாநிதி பேசிக்கிட்டு இருக்காரு, ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏங்க நாங்கள் வந்து போதையை வந்து ஒழிப்போம், யார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா, இந்நாள் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மது போதையே கிடையாது. அதாவது மது இல்லை, மற்ற எந்த அந்த கஞ்சா போதை இந்த மற்ற போதை எதுவுமே இல்லை. அவர் எங்கேருந்து சொல்கிறாருன்னா, சிங்கப்பூர்லேருந்து சொல்கிறாரு, மது பாதையில் தேடி யாரும் போகாதீங்க. அதாவதுங்க சொந்த நிலத்தில் சொந்த கடையில் விற்றுக்கிட்டு நீ பக்கத்து கடையில் போய் நீ குடிக்காதரா அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்னென்ன மக்களை தொடர்ந்து இந்த 60 வருஷமாக குடிக்க வச்சு மயக்க வச்சு தான் ஓட்டு போடுறது, எவனுக்கு ஓட்டு போடுறது கூட தெரியல. யாரு? நீங்கள் இந்த மக்கள்கிட்ட சாதாரண மக்கள்கிட்ட கேளுங்களேன். மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, நாங்கள் போடுறது திமுக அதிமுக, சூரியனுக்கு ரெட்டலைக்கு போடுவோம். அதாங்க யாரு நினைக்கிறா அப்படின்னா, வேட்பாளர் யாரு, சட்டமன்ற வேட்பாளர் யாரு அப்படின்னு நம்ம கேட்டா தெரியலன்னுதுங்க. உங்களுக்கு சொல்ல புரியுது, உங்களுக்கு சொல்லி புரியுதா? அப்போ என்னன்னா மக்களை அந்த அளவுக்கு மயக்க போதில் வச்சிருக்காங்க. எப்படி? சொந்த மாநிலத்தில் எனக்கான தேவைகளை, எனக்கான படிப்பை, எனக்கான தண்ணியை, எனக்கான ஒரு உணவை அதாவது கேட்டு சட்டமன்றத்தில் கொடுக்குற ஒரு சட்டமன்ற வேட்பாளர் பேரே தெரியல என் மக்களுக்கு. இதுதாங்க இந்த திராவிட கட்சிகள் செஞ்ச சாதனை. இதுதாங்க நம்ம அதை தான் சொல்கிறோம். ஏன்னா மக்கள் வந்து புரிதல் இல்லை. தொடர்ச்சியாக இப்போ ஒரு 5 வருஷம் ஒரு நம்ம ஆட்சியை கொடுக்குறோம். சரி 5 வருஷம் கொடுத்துட்டாங்க, நல்லது செஞ்சாங்களா? நல்லது செய்யல. அந்த 5 வருஷத்தில் என்ன நடக்குது? கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது. சரி அவர் தான் சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி வர ஆளுக்கு நம்ம வாக்கு செலுத்தணுமா? யார்? திருப்பி அதிமுக வருது. அப்போ அதிமுக நல்லது நடக்குது அப்படின்னு பார்த்தா நடக்கலை. ஏன் நடக்கலை? அவன் ஆட்சியிலையோ கொலை கற்பழிப்பு எல்லாம் நடக்குது. அப்போ என்ன தெரிஞ்சு மாற்றி அதிமுக உங்கள் வாக்கை செலுத்தி நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது யார் தவறு? இப்போ இது யார் தவறுனா, நான் வந்து திமுக அதிமுக அவங்க மேலே சொல்லலை தவிர, மக்கள் உங்கள் மேலே தான் தவறு. தொடர்ச்சியாக நீங்கள் இப்போ ஒரு தடவை நான் அனுபவப்பட்டோம்னா, ஒரு தடவை நம்ம ஒரு சாலையில் போய் நம்ம விழுந்துட்டோம்னா அந்த சாலையில் போக மாட்டோம். ஏன்னா சாலையில் பள்ளம் இருக்கும், அந்த சாலையில் குழி இருக்கும், நம்ம எங்கே விழுந்தோம் திரும்பி அந்த சாலையில் வந்து பக்கத்து சாலையில் போவோம்.
அப்பயே மக்கள் தொடர்ச்சியாக 5 வருஷம் கஷ்டப்பட்டு தொடர்ந்து அடிமையாக இருந்துக்கிட்டு வாக்க முடிச்சு எழுதிக்கிட்டு அவங்க கொடுக்குற 1000 500 என் அண்ணன் தம்பிக்கு கோட்டு பிரியாணி இந்த 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 கூட்டம் இந்த பாருங்க, இந்த கூட்டத்தில் ஒரு 100 பேர் இருப்பாங்களா? இதே நீ அதிமுக திமுகவில் ஒரு 500 பேர் இருப்பான். அந்த 500 பேருக்கு ஏன் வந்தானா, கோட்டை கொடுத்துட்டு ஒரு 300 ரூபா கூட்டிட்டு அதாவது ஒரு லாரிலையோ ஒரு டெம்போவிலையோ கூட்டி வருவான். ஆனால் இங்கே 100 பேர் யார் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 100 பேருக்கு நீ கூட்டி விடுற பாரு, ஒரு 500 பேர் 1000 பேர், ஒரு ஆளுக்கு சமண்டா. இந்த ஒரு ஆள் சமம். இந்த ஒரு ஆளுக்கு நீ பதில் சொல்ல முடியாது. அவன் விஜய் கட்சியில் 5000 பேர் 10000 பேர் இருக்கானா, அவன் 5000 பேருக்கு நீ ஒருத்தன் சமண்டா அப்படின்றாரு. என்ன காரணம்? அவனுக்கு அரசியல் தெரியலங்க. ஏன்னா இவர் நம்ம எங்கள் சாட்டை சொன்ன மாதிரி தான், திமுக அதிமுக வந்து நாசமாக போய் இருக்கிற ஒன்றிய செயலேருந்து கவுன்சிலருந்து எம்எல்ஏ நாசமாக போய் நாடை நாசம் பண்ணிட்டானுங்க. இப்போ இவன் இங்கே வந்து புதுசாக வரான் பாருங்க, யார்? இந்த நடிகர் விஜய். இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் நாசமாக போய் கெட்டு போய் தான் உள்ள கட்சிகளே வரான். அதுதான் என்ன சொல்கிறாரு, அதுதான் வந்து இவர் நம்ம சாட்டியும் சொல்கிறாரு, நம்ம கார்த்தியும் சொல்கிறாப்புல. அப்போ என்னன்னா, இது இங்கே தலைவர்கள் மாறணும் அவசியம் இல்லைங்க, மக்களுடைய மனநிலை மாறணும். அந்த மனநிலையை நீங்கள் சரியான முறையில் வாக்கு செலுத்திட்டாலே எல்லாமே சரியாகும். ஏங்க அடிப்படை தேவை வாக்கு தாங்க. என்னுடைய சட்டமன்ற என்னுடைய தொகுதியில் என்னுடைய வட்டத்தில் ஒரு ரோடு சரியில்லை, தண்ணி சுத்தமாக இல்லை, எதுவுமே சரியில்லை. அப்போ என்ன அடிப்படை காரணம்? என்ன காரணமே அந்த கவுன்சிலரு, அந்த ஒன்றிய கவுன்சிலர், அந்த எம்எல்ஏ, அந்த எம்பி தாங்க. ஏங்க அவன் சரியாக இருந்துட்டா என் சாலையும் சரியாக இருக்கும், எனக்கு கொடுக்குற குடிநீரும் சரியாக இருக்கும், எனக்கு வர்ற உணவும் தரமாக வரும். இது எவனுமே கொடுக்கறதில்ல. என்ன காரணம்? அவன் கொளுத்து போய் தின்னு உக்காந்து வச்சிருக்கான். எப்படி? அவன் கூட இந்த கவுன்சிலர் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த கவுன்சிலர் பின்னாடி அல்ல கையில் சுற்றிக்கிட்டு பாருங்க. அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பான், டேய் இந்த அமௌண்ட்டை வச்சுக்கடா, ஒரு 50 பேர் கூட்டு வாடா, 100 பேர் கூட்டு வாடா. இதை தாங்க இந்த 60 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எவனுமே திமுக அதிமுக எவனும் உணர்வோடு வர்றது கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் 40 50 வந்து தமிழ் சொல்லி இந்த திருட்டு பயில திமுக காரனுங்க ஆட்சியை பிடிச்சானுங்க. என்ன காரணம்? அவன் மேலே தமிழ் மேலாம் பட்டெல்லாம் கிடையாது, அவன் தமிழ் மேலேயும் பட்டு கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு தேவை நாட்டை பிடிக்கணும். யாரு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத எங்கேயோ இருக்கிற ஓங்கோல் குடும்பத்தில் இருந்து யாரு இந்த நிலத்தில் என் மொழியே என் ரத்த சார்ந்தவர் கிடையாது. யாரா கருணாநிதி? ஸ்டாலின் யாரா? வைகோ யாரா? விஜயகாந்த் யாரா? எவனா ஒருத்த கேள்வி கேட்டீங்களாடா பரதேசிங்களா அப்படின்னு நான் கேட்கல, மூலையில் கேட்டு அசிங்கமாக திட்டிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நான் ஒருத்தங்க வந்து பேசுகிறேன் அப்படின்னா என் மக்களை மண்ணில் டவுனில் இருக்க மக்களை நீ இழிவாக பேசுகிறேன், என்னை சட்டையை பிடிச்சி தூக்கி போட்டு கொண்டுருவேன். ஆனால் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் சம்மந்தம் இல்லாத ஆந்திராவில் இருந்து வந்த திராவிட குடும்பத்தை நீ தொடர்ச்சியாக 60 வருஷமா ஆள வச்சனா நீ என்ன மாதிரி ஆளா இருப்ப? நீ மக்களில் உங்களா பேசிக்கிட்டு இருக்க. ஏன்னா மக்கள் தாங்க சரியா இருக்கணும். உண்மைதான். நீ ஜாதி பார்க்குற, மதம் பார்க்குற, குடியும் பார்க்குற. பொண்ணு கொடுத்தா நான் இந்த ஜாதி தான் கொடுப்பேன், நான் மாப்பிள்ளை கொடுத்தா இந்த மயிர் தான் கொடுப்பேன் நீ சொல்கிற. நீயே இந்த நாட்டை மட்டும் ஏன்டா கண்டவனு கொடுத்துருக்க? ஏன் கொடுத்துருக்கீங்க? மக்களை இது உரிமையோட பேசுகிறேன், என் அண்ணன் தம்பிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறேன், சரிங்களா? அதை கோச்சிக்கிறாதீங்க. ஏன் நாட்டை என் மக்கள் என் அண்ணன் தம்பிட்ட கொடுக்கல? காரணம் என்ன? என்ன பறையராகவும், என்ன வன்னியராகவும், என்ன முதலியாராகவும், என்ன தேவராகவும் ஜாதியாக என்னை வெறி பிடிக்க ஒதுக்கி வச்சிருக்கான். இதுதான் பிரச்சனை. என்னன்னா நான் ஒருத்த ஓட்டு போறேன்னு என் சமுதாயத்துக்காரருக்கா நான் ஓட்டு போறேன் அப்படின்னு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கான். அப்ப இவன் யாரா? கலைஞர் குடும்பம் யாரா? ஸ்டாலின் யாரா? யாரா? விஜயகாந்த் யாரா? யாரா? வைக்காரா? உன் சொந்தமா? ஒரு ரத்தமா? சொந்த ரத்தம் வந்தா போடு. ஏன் போடல? காரணம் என்ன? மயக்கத்தில் இருக்க. இந்த 3000 கொடுக்குறான் பாரு, அவங்க அப்பா கலைஞர், அவங்க அப்பா வீட்டு சொத்துலேருந்து கலைஞர் கொடுத்தாரு. இப்போ கலைஞர் அப்பா வீட்டு சொத்துலேருந்து ஸ்டாலின் கொடுக்குறாரு. யாரை பேசுறாரு? 3000 அப்படி பெருமையாக பேசுகிறானுங்க. என்னமோ பெரிய இவங்க சொத்தை விற்று, இவங்க நிலத்தை விற்று, ஆந்திராவில் இருந்து நம்ம சொத்தை விற்று இங்கே மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன். ஏன் வரி பண்ணடா 3000 ரூபா? ஒரு ரத்தம். என் மாவட்ட செயலாளர் இங்கே உட்காந்துருக்கா பாருங்க, ஒருத்தர் நீ நிற்கிறீங்க பாருங்க, உங்களை ஒவ்வொருத்தருடைய உழைப்பை வரி பண்ணாது இந்த 3000 இல்லை. தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழுக்காக உழைச்சி வந்த திமுக சொல்கிறான்ல, தமிழ் பேரின தலைவர் கருணாநிதின்னு சொல்கிறான்ல. டேய் யதார்த்தமாடா. இப்போ நாங்கள் போன வாரம் பண்ணோம், ஒரு போராட்டம் பண்ணோம் எங்கள் ஐயா தலைமையில், ஏழுமலை தலைமையில். தமிழ்நாடுல அரசு பேருந்து, அதாவது தமிழ்நாடு அரசு பேருந்து, தமிழ்நாடு அரசு மருத்துவம், தமிழ்நாடு பள்ளிக்கூடம். இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா இந்த தமிழ்நாடு எடுத்துட்டானுங்க. யாரு? இந்த திருட்டு பயலுங்க. யாரு? திமுக திருட்டு ஓங்கோல் குடும்பத்திலேருந்து சொல்கிறேன். திருட்டு பயலுங்க தமிழ்நாடு எடுத்துட்டானுங்க. எப்படி வச்சிருக்கானுங்க? அரசு பேருந்து நிலையம், அரசு பள்ளிக்கூடம், அரசு மருத்துவமனை.
அப்போ நாங்கள் கேட்குறோம்ல, இப்போ ஒன்றும் இல்லைங்கய்யா, எங்கள் இப்போ இந்த டோக்கன் கொடுத்தாங்க, நல்லா பார்த்துருப்பீங்க. டோக்கன் இந்த பதாகையில் வச்சுருப்பானுங்க. அதில் நீ அரசு கொடுத்தல, அரசுன்னு நீ முதல்ல கொடுக்குற வச்சுப்போமே, எதுக்கு நீ ஸ்டாலின் படத்தை போடுற? ஸ்டாலின் படத்தை போடுற, எதுக்கு நீ கருணாநிதி படத்தை போடுற? ஏன் போடுற? இல்லைங்க, எங்கள் ஆட்சியில் அவர் இருந்தால் தானே தெரியும். அப்புறம் என்ன மைத்தில் தமிழ்நாடு அரசுன்னு போடல? நீங்கள் ஏன் அரசு பேருந்து சொன்னால் தமிழ்நாடு தானே எனக்கு இருக்கு. அப்போ தமிழ்நாடு தெரிஞ்சுப்பாங்களா மக்கள்? அட மயிரை புடிங்களா, தமிழ்நாடு தானே இருக்கான், முதலமைச்சர் ஆண்டுக்கு இருக்காரு. அப்புறம் என்ன மைத்தில் தமிழ்நாடு முகப்படுத்த போட்டுக்கிறீங்க? அதை தான் கேட்குறோம். அது சரிதானே? இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசு பேருந்து, தமிழ்நாடு எத்தனானுங்க இப்போ வெறும் அரசு பேருந்து இப்போ எப்படி கொண்டு வரானுங்கன்னா, இப்போ திராவிட அரசு பேருந்து, அதாவது கருணாநிதி அரசு பேருந்து, இதை இப்போ கொண்டு வரதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஏங்க நீங்கள் கர்நாடகா, நம்ம ஆந்திரா, நம்ம கேரளா, இந்த 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 மாநிலத்தில் நீங்கள் பஸ்ஸை போய் பாருங்கள். கேரளா அரசு பேருந்து, ஆந்திரா அரசு பேருந்து, கர்நாடகா அரசு பேருந்து, இது எழுதிருக்குமா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இல்லை? இது ஏன் கேட்கல? இப்போ இது நாம் தமிழர் கட்சி இதை ஆரம்பிச்சு அதில் வெற்றியும் கட்டுட்டோம். இப்போ அங்கங்கே தமிழ்நாடு பேருந்து போட்டுட்டு வந்து இருக்காங்க. யாருனால? எங்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, அதிகாரம் கிடையாது, எங்கிட்ட எதுவுமே பதவி இல்லைங்க. நாங்கள் போராளி, அதாவது 5 வருஷமாக போராடுறோங்க. 5 வருஷமா யாருக்காக போராடுறோம்? ஏய், எங்கள் அண்ணன் சீமான ஒருத்தன் நினச்சிருந்தா 500 கோடி 1000 கோடி 40 சீட்டு போய் செட்டில் ஆக மாட்டான். அவனுக்கு இந்த நிலம், இந்த மண், இந்த மக்கள் எவ்வளோ தொழிலா போகிறாங்கன்னா அவன் ஆள் மனதில் இருக்கான். என்ன காரணம் ஏன் கூட்டணி போகாம வச்சிருக்கான்? நானும் கூட்டணி போயிட்டா எல்லாம் பண்ணி போயிலும் தமிழ் தேசியம் பேசுகிறேன், தமிழ் மக்களுக்காக பேசுகிறேன், எல்லாத்தையும் பேசுகிறாங்க. போன சீட்டு 40 சீட்டு வாங்கிட்டு 1000 கோடி செட்டில் ஆயிடுறான். அப்போ என்ன இடத்துல? அந்த இடத்துல எங்கள் அண்ணன் தனிச்சிருக்கான். கூட்டணி பேரம் பிஜேபி கூப்பிட்றான். அதிமுக டேரக்டாக கூப்பிட்டு அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. திமுக மறைமுக கூப்பிட்டா எங்களை பற்றி பேசாதீங்க, நீங்கள் கூட்டணிகளாக வரணும், எங்களை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்றான். அப்போ என்னங்க பிரச்சனை? சீமான் ஒருத்தன் வந்தான். சீமான் ஒரு நாள் அரைனா ஏழானா எல்லாரும் காலிங்க. இங்கே பாருங்க, இங்கே நினைக்கிறீங்க அதிகாரத்து முறையில் என்ன வேணாலும் பண்ணிடலான்ட்டு. இங்கே பேர் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது காவல்துறை பெயரும் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. சட்டப்படி எங்கள் அண்ணன் சீமான் ஒருவன் அரைனா ஏறனா எல்லாரும் செத்தினா. இதனால தான் சீமான் ஒருவனை அறநிலை ஏறாம அவன் மேல விமர்சனம், அவன் மேல பொய்யான வழக்கு, பொய்யான அவதூறு, அசிங்கமாக பேசுறது, அசிங்கமாக திட்டுறது, மனைவியை திட்டுறது, அவர் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் பேசிட்டான். குழந்தைங்க, தம்பிகளை, எங்க அண்ணன் தங்கச்சி எங்களையும் பேசுறான். நாங்க கடந்து போறோம். காரணம் என்ன? நாங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் எங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட ஆட்சி வருதுங்க. ஆனா இந்த மக்களுக்கு முன்னாடி இந்த மக்களை காப்பாத்தாம இவங்க பண்ற கேலி கூத்து யாரு? இந்த திமுக அதிமுக பண்ற கேலி கூத்து எல்லாமே மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போய் சேர்த்தனாலதான் 36 லட்சம் ஓட்டு வந்தது. கூட்டணி இல்லாம, அதாவது அங்கீகாரம் பட்டிருக்கு. இந்த அங்கீகாரம் யாருக்குல? எந்த கட்சி கிடையாது இந்திய அரசாங்கத்தில். இந்தியாவுடைய தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் தனிச்சு நின்று 36 லட்சம் ஓட்டு வாங்கி அங்கீகாரப்பட்ட கட்சியே கிடையாது. நாம் தமிழர் கட்சி பதிவாயிருக்குங்க. இதை விட எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அதனால தான் நாங்கள் சொல்றோம், சீமான் கையில் ஆட்சியை கொடுத்துருங்க. ஆனால் வரீங்க, அது பேச்சு நான் பேச்செல்லாம் பெரிய கிடையாது. இது 2வது 3வது மேடை தான். என் மனசில் வலி இருக்கிறதா எல்லாமே உட்காந்து மனசில் வச்சுருக்காங்க. அவங்கள பேச விட்டோம்னா நீங்களாம் செத்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு வெறியோடு இருக்காங்க. என் மக்கள்கிட்ட ஒன்று தான், இந்த முறை உங்கள் வாக்கை யாருக்கு போடணுமோ நீ எங்களுக்கு போட வேணும்னு சொல்ல வரல. திமுக யோசனை பண்ணு, அதிமுக யோசனை பண்ணு. திமுக என்ன நடந்தது, அதிமுக என்ன நடந்தது? திமுக கொலை நடந்ததா? அதே தான் அதிமுக கொலை நடந்தது. அதிமுக கொலை நடந்தது, அதே தான் திமுக நடந்தது. எல்லாமே சரியா நடந்துக்கிட்டு எது? கொலை, கற்பழிப்பு, திருட்டு, வழக்கு எல்லாம் மலையிலேருந்து எல்லாம் அடிச்சு ஓட்டி எல்லாமே திருடி எடுத்துட்டு போயிட்டாங்க. கனிமொழி எல்லாத்தையும் திருடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ என்னன்னா, உங்களுக்கான ஒரு தலைவன் போராடிக்கிட்டு இருக்கான் 5 வருஷமா. அதனால புதுசாக ஒரு தலைவர் வாரான், படத்துலேருந்து வாரான், தயவுசெய்து அவனு கூட்டு போட்டாதீங்க. திமுக அதிமுக கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம சேர்த்தலாம். ஆனால் இந்த தமிழக வெற்றி தருதலை கட்சிக்காரங்க பாருங்க, விஜய்னு இந்த ஒன்று குரங்கு கத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டுது. அதனால அவங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மக்கள் ஒரே ஒன்று தான், என்னுடைய வேதனையை நான் கொட்டிட்டேன். அதனால உங்கள் வேதனை எங்கே கொட்டணும்? நீங்கள் உங்கள் வாக்கு தாங்க உங்களுக்கு 5 வருஷம் உங்கள் வாழ்வாதாரம். உங்களுடைய பெண்கள், உங்கள் பசங்கள்லேருந்து, உங்கள் படிப்புலேருந்து எல்லாமே வாக்கு தாங்க. இந்த வாக்கு இல்லைன்னா ஒரு மயிறு கிடையாது. 5 வருஷம் தான், 5 வருஷம் வருவான், ஓட்டு கேட்க மட்டும் தான் வருவான். அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ, இந்த எம்பி அடுத்த நிமிஷத்தில் மக்களுக்காக வந்தானா சத்தியமாக வருதில்ல. அதனால
இனிமேல் உங்கள் வாக்கை நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்க போடுங்க. என் அருமை தங்கச்சி நல்லா படிச்சிருக்கா, நல்ல திறமையான ஆள், அவர் பார்க்கறது சின்ன பொண்ணுமா இருக்கா. என் தங்கச்சி கிருத்திகா ஏழுமலை அவர்களுக்கு வாக்க செலுத்தி அவங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடை செய்யுங்க. மாற்றம் என்பது நம்ம இருந்து தொடங்கட்டும். சீமானுக்கு வாக்கு போட்டால் வாக்கு ஜெயிச்சிருவாரா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தவறு என்னைக்கும் உடனே நடந்துடும், நல்லது தாமதமாக நடக்கும். எப்படி காமராஜர் இருந்தாலும் வருங்க, நாங்கள் காமராஜரை விட போட்டி போட்டு ஒரு நல்லாட்சி கொடுப்போம்னு சொல்லி என் தங்கைக்கு வாக்கை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.